கட்சி அப்படின்னு சொன்னா தட்டி கேட்கணும், ஆளுங்கட்சியை தட்டி கேட்கணும். தட்டி கேட்டாதான் ஆளுங்கட்சிக்கும் பயம் இருக்கும். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி நேர்ந்த அந்த துன்புறுத்தல் விவகாரம் என்பது அப்படியே இந்த அரசு மூடி மறைக்க பார்க்குது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்கட்சிகள் முன்வைக்குது. இந்த விவகாரத்துல எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா அதிமுக யார் அந்த சார் அப்படின்ற பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுத்து இருந்தது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, எதிர்கட்சி அப்படின்னு சொன்னா நம்ம தட்டி கேட்கணும், ஆளுங்கட்சியை தட்டி கேட்கணும். தட்டி கேட்டாதான் ஆளுங்கட்சிக்கும் பயம் இருக்கும். இப்ப நான் கேள்வி கேட்டேன்னா உடனே என்ன பண்றாங்க, யாரும் பதில் பேசுறது இல்ல. டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேலை நடக்கும். நீங்க கவனிச்சு பிரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்னா அது கொஞ்சம் வேலை நடக்குது. எனக்கு என்னன்னா, மக்களுக்கு போய் சேரணும், அந்த ஒரு இதை தான் நான் பார்க்குறேன். எதிர்கட்சிகள் எதிர்கட்சியா இருக்கணும். எதிர்கட்சின்னு சொல்றவங்கள எதிரி கட்சியா இருக்கணும். அதுதான் நாட்டுக்கு நல்லது. கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, சட்டசபைக்குள்ளேயே கேள்வி கேட்பாங்க. அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய உங்களுடைய பணிகள் எந்த நிலையில இருக்கு மேடம்? நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. நிச்சயம் செய்வோம். நிச்சயம் 26ல் திமுக நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதான் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. ஒரு கட்டம் நம்பிக்கை இருக்கா மேடம் உங்களுக்கு? அதிமுக ஒருங்கிணைக்கிற நம்பிக்கை இருக்கு இருக்கு. குருமூர்த்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, பாஜகவும் அதிமுகவும் மடைமாச்சரியங்கள்லாம் கடந்து 2026 தேர்தல்ல ஒன்றிணையணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்கவுங்க அவங்க ஆசையை சொல்லதான் செய்வாங்க. நம்ம போய் அதை தவறுன்னு சொல்ல முடியாது. இல்ல, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துருக்கீங்க மேடம் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு? ஏன்னா தேர்தலுக்கு தான் இருக்கு, என்ன பண்ண போறோம்? நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா அதை பெருசு பண்ணிடுவீங்க. அதனால நான் நல்லபடியா பண்ணுவேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. மக்களுக்காக நாங்க செஞ்சே ஆகணும். ஏன்னா எனக்கு அரசாங்கத்துல என்ன வேலை அப்படிங்கறத முழுசும் தெரிஞ்சிருக்கு. அதனால இதை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.